நாயோட நாய் அலையிறான், இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க முடியலையே. இப்படியே போய்க்கிருந்தா நாய்க்கு மாதிரி நம்மளுக்குள்ள நாக்கு தொங்கிரும். இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் பூமி வீடு. பூமியா? பூமி சாருன்னு சொல்லணும். இனிமேல் எவனாச்சும் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க மூஞ்சி பஞ்சராயிரம் ராஸ்கல். ஆஹா, இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. பூமியே வெளியே வாப்பா. யார் பாது? உங்க ஃப்ரெண்டா? பாஸ், நான் உங்க அசிஸ்டன்ட் பாஸ். இந்த அம்மாவாசை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. யாரே நீ? தம்பி, என்னடா அண்ணன் கும்பிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க. நீ கும்பிடுறா. கும்பிட்டா தானடா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கேட்பாரு. பாஸ், எப்படி நம்ம நாயோட பாஸ்? எந்திரியா. மாட்டேன். என்னை கமிட் பண்ணா தான் எந்திரிப்பேன். கமிட். யாரா அது? காலங்காத்தால வந்து அனுமார் மாதிரி நிக்கிறா. அப்படியா இருக்கே? எந்திரா. எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு உங்ககிட்ட கேட்டானா? பாஸ், முருகனை கட்ட மொட்டை போடுறான், உடம்ப கட்ட சட்டை போடுறான். அது மாதிரி தான் பாடி கட்டுங்கிறது கேட்காம சேர்றது. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிக்காத சுட்டி காட்டுங்க சார். அவன் அங்கேயே வெட்டி போட்டு கேக்குறான் இல்லடா? சொல்லு, தைரியமா சொல்லுங்க பாஸ். என்னைய வெட்டி போடட்டும். இவரையா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. ஏன் பாஸ் பேக்கிங் டாக்கிங் உள்ள விட்டு வந்துடுவா? தெரு நான் என்ன கூட்டு வந்துட்டேன். பாஸ், இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் தம்பியை பத்தி தப்பா பேச பொறுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தெரு நாய் கிடையாது, ட்ரைனிங் டாக். நின்னு வேணா பாருங்க, என் சிங்கத்தை செக் பண்ணி காட்டுறேன். இது பந்து. டேய் தம்பி, அது சபாஸ். பாத்தீங்களா பாஸ், தூக்கி போட்ட பந்த உடனே எடுத்து கொண்டாந்து கொடுக்குது பாருங்க. இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பால் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? ஒரே நிமிஷத்துல நீயே போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி சரி, ஓகே. என்னையா கொடுவா குமார்ட்ட நான் வேலை பார்க்கிறப்ப என் வேலையை பார்த்து மிரண்டு போய் கொடுத்த வெகுமதி இது. பிச்சுவா பக்கிரி எனக்கு கொடுத்த வெகுமதி இது. பாம் பாஸ்கர் என்னைய பார்த்து பயந்து போய் கத்து கொடுத்த வித்தை இது. வித்தையா? பாம். இந்த வளையத்தை சடக்குன்னு பிடிக்கிட்டு படக்குன்னு எரிஞ்சோம்னா ஒரு கூட்டமே க்ளோஸ். எது? இதை புடுங்கனாவா? பாவி, இதை புடுங்க எடுத்துருப்பியா? வேடிக்கும்னா தூக்கி போட்டு ஐயோ, என் தம்பி எடுத்தாரு. ஐயோ எடுத்து என்கிட்ட கொடுக்க வர்றாரு. ஐயா பாஸ், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா பாவி ரூட்டை மாத்தி விட்டாரு. ஐயா, அது பண்ணலப்பா, பாம்புப்பா கீழே போட்டுறா. ஐயா செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பந்தோசுக்கு போறேன். இங்க வந்து உட்காருங்க, நான் ஏஞ்சிக்கிறேன். இப்ப இறங்கிடுவேன். குழந்தையாவது கொடுங்க, நான் மடியில வச்சுக்கிறேன். இருக்கட்டும், நீ உட்காரு. பரவாயில்ல, மடியில வச்சுக்கிறேன். என்ன முதல்ல வான்னா இப்ப மடியில வந்து உட்காருங்கறா? ஏன் தயங்குறீங்க? வாங்க. வேண்டாம், பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. தனியா வச்சுக்கிறேன். வாங்கங்கறல்ல. இது சரிப்பட்டு வராது. இறங்கிர வேண்டியதான். வாங்க. வாரே வாங்க. வசரா. நல்லா இருக்கா? ஏன் கத்துற? இங்க வந்து அடி வாங்குறான். இப்ப யார் மேல கை வச்சிருக்கீங்க தெரியுமா? செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு போய்க்கிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சிருக்கீங்க. அங்க நான் மட்டும் தனியா போலையா? அந்த உட்கார்ந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் கூட வராரு. அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவர் உசுருக்கு ஆபத்தியா? அவருக்கு பாடி கட்டா இவர் போறாரு, இவருக்கு ஜோடி கட்டா நான் போய்கிட்டு இருக்கேன். இது தெரியாம உங்க ஜவரத்துக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. மரியாதை எல்லாரும் வந்து அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லனா பசுக்குள்ள இருக்க எல்லாரும் சுட்டு தள்ளிடுவாமா. சார், நீங்க யாருன்னு தெரியாம டிக்கெட் போட்டேன். பணத்தை வாங்கிங்க சார். போய் தள்ளியா. எஸ் சார். திரும்புறேன். இனிமே என் பின்னாடி வந்த ஓகே, நான் ஐயாவை ஏர்போர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வந்துருங்க.
யார் நீ? ஐயோ இது நாங்க மீனாவோட ஃபேக்டரியில வர்க் பண்றோம். வர்க் ஃபேக்டரியில தானே. இங்க என்ன வேலை? நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையா எதுக்கு? இல்ல நாங்க யாரும் இது வரைக்கும் ஒரு பாடி கார்டை முழுசா பார்த்தது இல்ல. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? மீரா, அன்னெசரி இவங்க யாரும் இனிமேல் காம்பவுண்ட்குள்ள வரக்கூடாது. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். நாங்க அடிக்கடி வருவோம். நீங்க என்ன சொல்றது? யார் இது அதிக பிரசங்கி? யூனியன் லீடரா? இந்த வேலையெல்லாம் ஃபேக்டரியில வச்சுக்க. இங்க காட்டாது. தலைவடிச்சிருச்சு. என்னைய சுட்டு கொண்டுட்டாங்க. ஆத்தி நம்மாளு எங்க போனாரு? இங்க தானே வந்தாரு. என்ன இங்க? என்ன பாஸ் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்ம முத்துராமலிங்க ஐயாவும் அவர் பையனும் பிள்ளைகிட்ட வர்றாங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவனா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் மழையா பெய்யுது, எதுக்கு இப்படி ரெயின் கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்க? ரெயின் கோட்டா பாஸ்? இது ஒரு வித்தியாசமான டிரஸ், விவேகம் கடந்த டிரஸ், மேக்னெட்டிக் டிரஸ். மேக்னெட்டிக் டிரஸ்ஸா? ஆமா பாஸ், காந்த சட்டை. இந்த ஏர்போர்ட்ல இரும்பு சம்பந்தப்பட்ட வெப்பன்ஸ் ஏமே வச்சிருந்தாலும் அதை இந்த டிரஸ் காட்டி கொடுத்துரும், கண்டுபிடிச்சு கொடுத்துரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் தாயை சேரும். ஏய் ஏய், காருக்குள்ள எங்கடா போற? வெளிய வாடா. பாஸ் பாஸ், இனிமே நீங்க என்னை துரத்த முடியாது. உங்ககிட்ட வேலை கேட்கிறப்பல என்ன வேணாம் வேணான்னு விரட்டினீங்க. நான் இப்ப வேற ரூட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா? பதறாதீங்க. பூங்கு பூங்குடி, இங்க வாடிக்கண்ணு. சார்கிட்ட நான் யாருன்னு சொல்லு. இவர்தான் நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. நிச்சயதார்த்தம் ஆன உடனே ஐயா கிட்ட கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன். உடனே அவருக்கு டிரைவர் வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தொலைஞ்சுதுடா. தொலைஞ்சா? என்ன பாஸ், என்ன தொலைஞ்சு? டேய் டேய், கடைய மூடுறா. பாடிகார்ட், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. யுனிவர்சிட்டியின் அஞ்சா நெஞ்சன் கல்லூரி சிங்கம் நம்ம லீடர் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஹாய்டா மச்சான். வந்துட்டான். மாலையா? நான் ஏதோ ஆர்ச்சின்னு நினைச்சிட்டேன். சாரிடா. திடீர்னு இவ்வளவு பெருசா கொடுக்கறியே, அறிவு வேணா? நம்ம சைஸ்க்கு ஒரு ரோசா பூவே ஜாஸ்தி. சரி சரி சீக்கிரம், யாராவது தடிக்க விழுந்து செத்துற போறாங்க. ஐயோ, இது என்ன மலையா? யாரா இது? வெயிட் வெயிட், நான் சொன்னதுக்கு அப்புறம் இறங்கினா போதும். எவ்ரிதிங் இஸ் சேஃப், ப்ளீஸ் கம் ஆன். சேர்ந்துட்டோம் மேடம். மீரா மாதம் இப்பதான் கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் உங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே மேடம். ஸ்டூபிட், ஃபூல், நான்சென்ஸ். ஏண்டா லேடிஸ் டாய்லெட் குள்ளே அவனுக்கு டியூட்டி? சார் அது வந்து நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். நீ வேணும்னு தான் போயிருக்க. ஏற்கனவே நீ படிச்ச காலேஜில் ரவுடியா தெரிஞ்சிருக்க நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்காக இந்த காலேஜில் உனக்கு அட்மிஷன் கொடுத்தா தெரியுமா? உன் மார்க் லிஸ்ட்டை பார்த்து தான். அன்னைக்கு அடிதடி எங்கேயும் போகாம ஒழுங்கா எக்ஸாம் எழுதிருந்தா யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்டா வந்திருப்பியாடா. இப்போ நீ ஒரு ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குடா. தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம மன்னிச்சு விட்டுருக்கேன். புரியுதா? இனிமே டியூட்டி கிட்ட லேடிஸ் டாய்லெட் குள்ள போன நீங்க சொன்னா நான் போக மாட்டேன் சார். சரி போ. எங்க சார் லேடிஸ் டாய்லெட்டுக்கா? கிளாஸ்க்கு போடா இன்டெலிஜென்ட் ஃபூல். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியல. Sit down. Sit down, please.
Sit down. Hello. ஒன்னதான் உட்காருன்னு. Sorry, sir. ஏன்? ஏதா ப்ராப்ளமா? No, sir. Then? I'm not supposed to sit, sir. I'm a bodyguard. Bodyguards உட்கார மாட்டாங்க, sir. Silence. ஐயோ. பாடிகார்டா? எதுக்கு? சாரோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? பூமிநாதன், sir. Oh, if you are becoming too smart, stay out or sit down. ஏப்பா. Sorry, sir. Hey, பாத்து. அம்மா. கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். Okay. A long time before the emergence of the feminism, a protagonist said, man has no children, only woman has children. When we childless, world become women's. Meera. Who is the protagonist? Come on, explain the context. சார் அது கிளாஸ் எடுக்கும்போது கவனம் இங்க இருக்கணும். அங்க இங்கே பார்த்துட்டு இருந்தா எப்படி புரியும்? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்லாட்டி ஃபேஷன் பரேடுக்கு வரீங்களா? Buffoon. Tell me, who is the protagonist? Sir. These are the last words of the captain, the protagonist of the play, Father Beata Steinberg. Hey, silence. ஒன்ன யாரு கேட்டது? உன் பேர் மீராவா? யார் சொன்னா என்ன சார்? உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா போதும்ல. You shut up and get out. I say get lost. Sir. Meera, you sit down. Then, today I am going to start. வீராவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்த இவங்கிட்ட நமக்கு யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது? அதுக்கு தான் சொன்னேன் பூமி கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்கன்னு. முடியவே முடியாது. மீரா, நீ நினைக்கிற மாதிரி இவனை நம்ம வழி கொண்டு வரணும்னா எங்களால இல்ல. கேர்ள்ஸ், உங்களால மட்டும்தான் முடியும். லவ். எஸ். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. டேய், நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நேரா போய் ஐ லவ் யூ நான் சொல்ல சொன்னேன். போன்ல. என்ன எத்தனை பொண்ணுங்க போன்ல லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஒருத்திக்கு கூட நான் யாருன்னு தெரியவே தெரியாது. அதான் போன் காதலோட ப்ளஸ் பாயிண்ட். சும்மா இரு. அப்படி லவ் பண்ணி யாரும் அவரை ஒன்று மாற்ற வேண்டாம். முதல்ல அந்த யூனிஃபார்ம் எப்படி மாத்துறது மட்டும் ஐடியா சொல்லு. அது போதும். ஐடியா? உங்க யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ். இதை போடுறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. இதை அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் எனக்கு கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ். நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா, வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி புரோட்டா கடையில மாஸ்டரா இருந்திருப்பாரோ? அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன ஏதோ கருகுண வாட வருது. இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா? இத பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. என்னாச்சு? யாரு கேக்குது? உன் தொல்லைக்கு நீயோட ஒரு முடிவை கட்டுறான்டா. பூமி, ஏன்டா இந்த மாதிரி பண்ண? அப்பா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கொலை, 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 கொலை. பூமி, வீடு. பூமி, நிறுத்துங்கறல்ல. என்ன மாவஸ் என்ன? சண்டை போட்டு விளையாடுற நேரமா இது? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க. பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது. நான் என்ன கலட்டிதா காட்டினேன்? டவுசரோட தான் காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்ச்சிராரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண? பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா, இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட பண்ண முடியும்? சோமனாம்புலிஸ்.
பாஸ் தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னோனிய கட்டாய் போகுது. டேய் சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா போதும் எனக்கா போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படைச்சல அயன் பாக்ஸ் வச்சு தைக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். வாட்டி திஸ் அதான் வரலல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க. ஓட்ட 2 இருக்கு. அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு. இன்னொன்னு எங்க? பாருங்க கட்டில் கடியில இத வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? இருங்க நெருப்புல சுட்ட ஆறிரும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாஸ். கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவரும் தூங்க விட மாட்டேங்கிறாரு, இவளும் தூங்க விட மாட்டேங்கிறா. கல்யாணம் முடியட்டும் உன்னைய. மீரா, மாது சீக்கிரம் கதவு தரங்க. என்னாச்சு உனக்கு? எது கத்துற? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அங்க பாருங்க. தூக்க கலக்கத்துல அளவு சரியா எடுக்கலையோ, கொஞ்சம் லூசா இருக்கு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. ஏது புது யூனிஃபார்ம்? இது எங்க இருந்து வந்தது? வந்ததா? வெந்ததோட போய் விடிய விடிய தச்சிட்டு வந்ததுமா. போதும் போதும், என்ன இன்னும் ரெடி ஆகலையா? மாது ஃபாஸ்ட் ஹரி அப், சீக்கிரம் கிளம்புங்க. பூங்கடி வாடிங்க. பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. 2 பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். ஐயோ புரியாம பேசாதீங்க. அது கறி உப்பு இல்ல, ஹரி அப். ஹரி அப்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிடுவானி. இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியப்பு போடி. ஏய் அங்க பாருடா. ஏய் மீரா, கண்ணு தெரியாம ஒருத்தன் பின்னாலே வந்துட்டு இருக்கான் பார். கொஞ்சம் அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போ, இல்லனா எங்கயாவது முட்டிக்க போறான். பூமி, தயவு செஞ்சு இந்த கூலிங் கிளாஸையாவது கைட்டுங்களே. நோ, கழட்டிட்டா தான் வாஷ் பண்றது எல்லாருக்கும் தெரியும். எவரிபடி வில் நோ. இவருக்கு தெரியாம இப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு நானும் காட்டுறேன். ஹே மீரா, எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல குடி. இந்த ஸ்தோத்திரம். ஓ இது அது இல்லல்ல. அலைக்கும் சலாம். அதுக்குள்ள போயிட்டாங்க. மது, மீரா எங்க? உள்ள இருக்கா, இப்போ வந்துருவா. மீரா, மே ஐ கம் இன்? மீரா, மீரா எங்க போயிருப்பா? எப்ப சார் வந்தீங்க? Stupid, idiot, nonsense, fool. வெச்சிங்க சார், வெச்சிங்க, எல்லாம் வெச்சிங்க. நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு டியூட்டி தான் சார் முக்கியம். மீராஸ் மிஸ்ஸிங் சார். எப்ப பார்த்தாலும் லேடிஸ் டாய்லெட் குள்ளேயே போயிட்டு இருக்கானே, அப்படி என்னதான் அங்க இருக்கு? சாரி. நல்ல வேளை சாமி, யாரும் பார்க்க. Thank you. Good night. அப்பனே ஐயனாரே, பள்ளியில முடிஞ்சு போய் பாடுங்க. மது, நாளை காலையில 4 மணிக்கு 2 பேரும் இங்க இருக்கணும். சுத்தம். மறுபடியும் போயாச்சா? உட்காரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிச்சா. என்னாச்சு? இல்ல, நாங்க இப்போவே எழுதி முடிச்சிடுறோம். சொல்லுங்க. சொன்னது கேட்கலையா? நோட்ஸ் எடுக்கும்போது தூங்கி விழுந்துட்டு அங்க என்ன பாருவேன்? போய் படுங்க, நாளை காலையில எல்லாம் பாத்துக்கலாம். கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவோம். போய் படுங்க, நாளை காலையில பாத்துக்கலாம். ஏய், நீனும் தூங்கல? ஏன் பாஸ், படிக்காத எனக்கு சொல்லி தரத விட்டுவிட்டு படிச்ச பையிட்ட போய் என் ஜீவனை விடுறீங்க. என்ன எல்லா பக்கமும் கதை முடிருச்சு? பாஸ் நல்ல வேலை கோவத்துல தாப்பா போட மறந்துட்டான். இந்த அப்பா என்ன பண்ணிருக்காரு பாரு. நானே பூமி எப்படி ஃப்ரெண்டா மாத்துறது கஷ்டப்பட்டு இருக்கேன். அவரை வந்து மாஸ்டருக்கு மாட்டி விட்டு போயிட்டார். மாஸ்டர் இல்ல, ஹெட் மாஸ்டர். ஆரம்பத்துல அப்பாவே அவ்வளோ கேரிங்க என்கிட்ட பழகினவரு. இப்ப பாரு, என்னமோ மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி சிடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு. அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிச்சாவது பேசலாம்ல. நில்லடி மாது, பூமி எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு ஒரு ஐடியா.
நீ இந்த கிறுக்குத்தனத்தை விட்டுட்டு போய் படுக்கிற வழியை பாரு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி அவரை யாராலையும் மாத்த முடியாது. அத்தனை கேர்ள்ஸுக்கு முன்னாடி தானே போன்சை சொன்னா போன்ல பூமியை லவ் பண்ணுங்கன்னு. யாராவது ட்ரை பண்ணாங்களா? ஏன் லவ் இல்ல, அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கூட ஒருத்திக்கும் தைரியம் இல்ல. அப்படின்னா நானே ட்ரை பண்ணா? நீ என்ன ட்ரை பண்ண போற? இருக்கிற மரியாதையை நீயே கெடுத்துக்காத. அதுக்கு நான் என்ன தெரிஞ்சாதானே. நீ இன்னும் தெரியாம எப்படி பேச போற? தோ இந்த போன் இருக்கே, இது காலர் ஐடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இதுல இருந்து கூப்பிட்டா போன் நம்பர் வராது, பிரைவேட் நம்பர்னு தான் வரும். அப்பன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. உன் வாய்ஸ் கேட்டா தெரிஞ்சிடாதா? அதுக்கு நான் வேற வாய்ஸ்ல தானே பேச போறேன். வேற வாய்ஸ்லயா? அது எப்படி? ஹலோ பூமிநாதன், நான் உங்களோட ஒரு ஃபேன். ஐ ஃப்ரீ நவ? என்ன இந்த குரலை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல, கொஞ்சம் கூட தெரியல. எப்படி இதெல்லாம்? அதான். ஹலோ, யார் அது? ஹலோ, கேக்குறேன்ல, பேச மாட்டீங்களா? ஹலோ, போனை தூக்கி குப்பையில போனோம். யாரு? பூமிநாதன். எந்த பூமிநாதன்? பாடி கார்டு பூமிநாதன். பாஸ், உங்களை கேட்கல பாஸ், போன்ல பேசுறது யாருன்னு கேட்டேன். அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். சொன்னா தானே நம்பர் வந்திருக்கும்ல, 3 போட்டு கேட்க வேண்டியதானே? நம்பரும் வரல. எது நம்பர் வராமலாம் போன் வருது? அப்ப பேசாம படுங்க பாஸ், நம்பர் வந்தா மட்டும் பேசணும். நம்ம என்ன ரவுடிசா? பாஸ் 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 ஸ்டாப். மறுபடியும் உங்க குரலை கேட்டு இந்த பார்ட்டி பேசாம இருந்தா நம்ம 2 பேருக்கு அசிங்கம். இப்ப நான் பேசுறேன். யாருக்கிட்ட? ஹலோ ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுறா கேளு. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது பூமிநாதன் போன் தானே? போன் அவரது தாமா, டோன் என்னோடது. நீ யாருமா கண்ணு? லவ்வர் பாஸ். லவ்வர் பாஸ். ஓ லவ்வர் எதுக்குடா என் நம்பருக்கு ஃபோன் பண்றா? உங்க லவ்வர் பாஸ். உங்க பொண்ணு உங்க லவ்வர் தானே பேசுவா. ஏய், யாரு நீ? என்ன போன்ல விளையாடிட்டு இருக்கியா? பல்லகெல்லாம் கழட்டிடுவேன். வெடி போன. பாஸ் பாஸ், அது என்ன சிறந்தகாயா? செல்போன் பாஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க. ஆப்ரஹாம் லிங்கனா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி டீ எடுத்துட்டியே. இப்போ நான் உங்கள்கிட்ட டீ கேட்டேனா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாஸ் பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவள அந்த வீட்டுல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. என்னது பிரெக்னன்ட்டா? ஐயோ, அது பிரெக்னன்ட் இல்ல, பெர்மனன்ட். பிரெக்னன்ட்னா புள்ளத்தாச்சி. புள்ளத்தாச்சியா? சரி சரி, போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய கணக்கடாவல இருக்கு. டேய் அம்மாவாசை. என்ன பாஸ்? இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லார கனவுல போயிட்டு நீ? அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆயி போச்சு. ஏன் பாஸ், அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டால. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும் லூசு பையல. அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதைத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாஸ். ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நொய்யு நொய்யுன்னு. பூங்குடி எங்க? பாடி கார்டு காணோம். அவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். பாஸ் போடு போச்சே. ஏன் பாஸ், ஏன் அம்முக்குட்டியை பிச்சு போட்டீங்க? அம்முக்குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். நான் இங்க இருந்து பேசிட்டே இருப்பேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு போன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்துற. அவதான் அம்முக்குட்டி.
அவரா அவதானா அப்படின்னா அந்த பொண்ணு பேசும்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பெருமையோட போட்டோ எடுத்துறேன். ஓகே பாஸ். உங்க பீல நான் ஃபீல் பண்ண பாஸ். அப்ப வேற ஒண்ணு செய்ய. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேக்கா வெளியே வரவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறேன். ஐயோ இது ஒரு கோட்டாளே. அங்க எங்கடா போற? பின்னாடி போடா. ஓகே பாஸ். ஓகே. ஹலோ. காலையிலே எங்க ஹாஸ்டல் முன்னாடி என்ன டியூட்டி? நீங்க இந்த ஹாஸ்டல்லையா இருக்கீங்க? ஐயோ நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்ல ஃபோன் நம்பர் சொல்லணுமா? ஓகே சொல்ல வேணாம். நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய் உடனே மீட் பண்ணணும்னா எப்படி? சொல்றேன் எப்ப பார்க்கலாம். நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மாவை தான் பார்த்துட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல இப்ப முடியாது. நம்ம பக்கம் முதுகுல இருக்கு. சரி முன் பக்கமா போய் மூஞ்சியை ஷூட் பண்ணிட வேண்டியதான். யாரு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. I don't want any explanation. What are you doing there? What are you doing there? Explain me. இங்க என்ன இங்கிலீஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? Okay. Leave it. இதை அங்க போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான். அப்பாடி பிரியாத்தா இருக்கு. அம்மா இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அவரே பொறுக்கட்டும். அட பாவி, இந்த நேரத்துல இவன் எதுக்கு வந்தா? எனக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க. எங்கம்மா எம்மா எங்க திருடலாம் பொண்ணுங்கள போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ நீங்க வச்சிடாதீங்க, நீங்க பேசுங்க. என்ன கத்தானா? அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஆமா. நம்ம பார்ட்டியா போயிட்டு இருக்கு. எங்க நீங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க. டேய் பாடி என்கிட்ட கொடுங்கடா. அரக்க பறக்க இறக்காதீங்க. அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடா? ஆட்டோல வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா. ஆமா என்ன மாமா? ஓ மாமா பின்ன எப்படி? ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்ததுதான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோதாகி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்க இருந்து என்றது. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, சரண் இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு நீங்க வேற ஏம்மா அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. பூமி, அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதான். அந்த ஃபோன் தான். அந்த ஃபோன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க. மிச்சம் இருக்கிற அந்த உசுரை வச்சாலும் அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு கொடுங்க. பாஸ் ஓடு உடஞ்சா மாத்திரலாம், மனசு உடஞ்சா மாற்ற முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்கார். பார் காமராசனா சொல்லி ராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் அந்த ஓட எடுங்க. சிவனேன்னு எடுத்து கொடுத்துருந்தாரு, அவரை போய் குழப்பி விட்டேன். பாஸ் ஸ்ட்ராங்கா அப்படிங்க பாஸ். கோபத்துல காலகளை வாரி விட்டு போயிடாதீங்க. என்ன ஓடு